அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் கண்டினியூஸாக உங்களுக்கு வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு. இப்போது இன்றைக்கி பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேதி பார்த்திங்கன்னா 27/9/2024 குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா பகல் 1:20 வரைக்கும் தசமி திதி இருக்குது. நல்ல திதியாக தான் இருக்குது. அதுக்கு பிறகு ஏகாதசி திதி இருக்குது. இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரம் பின்னிரவு 1:20 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு ஆயில்யம் நட்சத்திரம் இருக்குது. இன்றைக்கி பூச நட்சத்திரம்ன்றதுனால நாள் முழுக்க மரண யோகமாக இருக்குது. வெள்ளிக்கிழமைங்கிறது அம்மன் வழிபாடு செய்கிறது நல்லது. இன்றைக்கி நட்சத்திரம் சரியில்லாத காரணத்தினால புதிய முயற்சிகளை சுப காரியங்களை தவிர்க்கிறது நல்லது. இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் 5:58க்கும் சூரியன் மறைவு மாலை 6:01க்கும் இருக்குது. இன்றைக்கி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 9:15 முதல் 10:15 வரை இருக்குது. மாலை 4:45 முதல் 5:45 வரை இருக்குது. கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் 12 மணிலேருந்து 1 மணி வரை இருக்குது. மாலை 6:30லேருந்து 7:30 வரை இருக்குது. இன்றைக்கி ராகு காலம் பார்த்திங்கன்னா பகல் 10:30லேருந்து 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணிலேருந்து 4:30 வரை. குளிகை பார்த்திங்கன்னா இப்போது காலை 7:30 முதல் 9 மணி வரை இருக்குது. இப்போ பூச நட்சத்திரத்தில் என்னென்ன காரியங்கள் செய்கிறதுக்கு உதவியாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா பதவி ஏற்கலாம், அவை கூட்டுறது, சீமந்தம், பசுமாடு வாங்கிறது, இடம் தொடர்பான மேம்பாடு வேலைகள், அதாவது வீட்டை ரெடி பண்ணுறது சரி பண்ணுறது செய்யலாம். திருமணம் கூட செய்யறதுக்கு ஏற்ற நாளாக தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வேண்டாம். புது வீடு புகுறதுக்கும் அதே மாதிரி நகை வாங்கி அணியறதுக்கும் நோயாளிகளை குளிக்க வைக்கிறதுக்கும் பயணம் மேற்கொள்ளவும் வெளிநாடு செல்ல ஏற்ற நட்சத்திரம் பூச நட்சத்திரம். இன்றைக்கி மரண யோகமாக இருக்கிறதுனால வேண்டாம். எந்த ஒரு முக்கியமான புதிய நிகழ்ச்சிகளோ சுப காரியங்களையும் தவிர்க்கிறது நல்லது. தசமி திதியில் பார்த்திங்கன்னா நல்ல திதி தான். எல்லா சுப காரியம் செய்கிறதுக்கும் உகந்த திதியாக தான் இருக்குது. இப்போது ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு நிம்மதி, ரிஷப ராசிக்கு எதிர்ப்பு, மிதுன ராசிக்கு வரவு, கடக ராசிக்கு ஏமாற்றம், சிம்ம ராசிக்கு புகழ்ச்சி, கன்னி ராசிக்கு முயற்சி, துலாம் ராசிக்கு உதவி, விருச்சிக ராசிக்கு மறதி, தனுசு ராசிக்கு பெருமை, மகர ராசிக்கு சாதனை, கும்ப ராசிக்கு அசதி, மீன ராசிக்கு பந்தயம். ஆக மொத்தம் இந்த ராசி சந்திரன் நிலையை வச்சு பார்க்கும்போது சாதாரண ஒரு நாளாக இருக்குது. இப்போது ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு இன்றைக்கி உறவினர்கள் மூலிமா சின்ன சின்ன மன சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் அமைதி குறையிற மாதிரி இருக்குது. யாருக்கிட்டேயும் அவ்வளோ பார்த்து பேசுகிறது நல்லது. பசங்களோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் நல்லது. இன்றைக்கி செலவு அதிகமாக இருக்குது, சேமிப்பு குறைய வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வேலை செய்கிற இடத்துலையும் சரி வீட்லேயும் சரி கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா கொஞ்சம் சாதகமான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் இன்றைக்கி உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. இன்றைக்கி காலையிலேருந்து நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டியது பொறுமையும் உறுதியும் அவசியம். உங்களுக்கு உணர்ச்சி வசப்படுறது ஈஸியாகி போகுது, அதை தவிர்க்க வேண்டியது அவசியம். கொஞ்சம் எதுக்கும் அவசரப்படாதீங்க, கோவப்படாதீங்க. பொறுமையாக திட்டமிட்டு உங்களோட காரியங்களை செய்யுங்க. நிதானமாக சிந்தித்து செயல்படுறது இன்றைக்கி நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கீழே வேலை செய்கிறவங்களோட சின்ன சின்ன பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது. சுமூகமான சூழ்நிலை அமைய எல்லாரையும் நீங்கள் பதட்டம் இல்லாமல் எல்லாரையும் அனுசரித்து பொறுமையாக சூழ்நிலையை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்டே இருக்கிற உணர்ச்சி வசப்படுறதோ ஈகோ மாதிரி அகந்தையாக பழக வெளியில் காட்டுற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட அனுசரித்து போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. சேமிப்பு குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு சிக்கனமாக செலவு பண்ணி சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சாப்பாட்டில் கவனமாக இருந்தாலே போதும், நிலையான ஆரோக்கியம் இருக்குது. அதே மாதிரி மனசை ஒருநிலைப்படுத்த தியானம் செய்கிறது நல்லது. ஆக மொத்தம் மேஷ ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது. அனுசரித்து போகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது.
அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி. இன்றைக்கி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு திறம்பட செயல்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. வீட்டில் பெற்றவங்க கிட்ட இருந்த கருத்து வேறுபாடு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்களோட வருகை வீட்டில் மனசுக்கு கொஞ்சம் திருப்தியை தர மாதிரி இருக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். திருமண சம்பந்தமான முயற்சிகளில் கொஞ்சம் முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது. செலவுகள் குறையக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. இன்றைக்கி உங்ககிட்ட வந்து தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த தன்னம்பிக்கையோடு செயல்பட்டிங்கன்னா நீங்கள் செய்கிற காரியங்களில் வெற்றிகள் நல்லாவே தேடி வரும். இன்றைக்கி வந்து சில முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்ததாக தான் இருக்குது. பார்த்து சிந்தித்து முடிவு எடுக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, உங்களோட வேலைகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது. உங்களோட வேலைகளை உற்சாகமாகவும் ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடுவீங்க. உங்களோட வேலைகளை விரும்பி செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நல்ல ஒரு பேரும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. இன்றைக்கி கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணைக்கூட இன்றைக்கி பெருந்தன்மையாக விட்டு கொடுத்து ஜாலியாக 2 பேரும் ஒன்றா அதிக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி சூழ்நிலை இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு டைமை என்ஜாய் பண்ண பாருங்கள். நாளை வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. கணவன் மனைவி பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது. கொஞ்சம் செலவை கண்காணிச்சிட்டு முக்கியமான சேமிப்பு திட்டத்தில் முதலீடு செய்கிறது நல்லது. அது நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஜாலியாக இந்த நாளை எப்படி என்ஜாய் பண்ணுறதுன்னு மட்டும் பிளான் பண்ணி பண்ணுங்கள். ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு ஒரு முன்னேற்றமான ஒரு நாளாக தான் இருக்குது. என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்றைக்கி வந்து கொஞ்சம் சலசலப்பு வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. வண்டி வாகனம் வச்சுருந்திங்கன்னா செலவுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்பு இருக்கும், ஆனால் மறைஞ்சிரும். ரொம்ப பெருசாலாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா வேலைபளு குறையும். அதே மாதிரி நண்பர்களும் உங்களுக்கு உதவியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் பேசும்போதோ வேலை செய்கிற இடத்துல கம்யூனிகேஷனில் வீட்லேயும் சரி வெளிலேயும் சரி எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கவனமாக பார்த்து வார்த்தைகளை பேசுகிறதும் சரி, கம்யூனிகேஷன்லேயும் கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு திட்டமிட்டு செய்ய வேண்டியதும் அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கிற உறுதியை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் செய்கிற வேலையில் தொழில் சார்ந்த அணுகுமுறை வேணும். அதாவது ஒவ்வொரு காரியத்தையும் ப்ரொஃபஷ்னலாக செய்யணும். ஏனோ தானன்னு செய்யாதீங்க. அதிக முயற்சி தேவைப்படும். அதே மாதிரி கொஞ்சம் திட்டமிட்டு செய்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி மோதல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அமைதியாக பேசும்போது நகைச்சுவாக பேசுங்க. வார்த்தைகளை பார்த்து விடுங்க. பிரச்சனையை பெருசாக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. எந்த ஒரு விவாதமும் வேண்டாம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் சேமிக்கிறதுக்கோ தக்க வச்சிக்கிறதுக்கோ வாய்ப்பு கம்மியாக இருக்குது. இல்லைன்னா உங்ககிட்ட வந்து விரயமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பிளான் பண்ணி எப்படி சேவ் பண்ணுறதுன்னு டிசைட் பண்ணிக்கோங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தொண்டை வலி அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது. குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிடாமல் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு கலவையான ஒரு நாள். பார்த்து செயல்பட வேண்டியது நீங்கள் தான். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி. இன்றைக்கி வந்து நல்ல ஒரு வெற்றிகரமான ஒரு நாளாக தான் இருக்குது. செய்கிற செயல்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு கடின முயற்சியாக இருந்தாலும் நல்ல பலன் கிடைக்கும். கூட பிறந்தவங்க மூலயமா அனுகூலம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி ஆன்மீக விஷயங்களில் ஆர்வத்தை வளர்த்துக்கிட்டு அது மூலிமா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். உங்கள்கிட்ட கொஞ்சமாக எதையோ இழந்தது இல்லைன்னா தொலைச்சது மாதிரி ஒரு மன உணர்வு இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளோட சப்போர்ட் உங்களுக்கு நல்லா இருக்குது. வியாபாரத்தில் சிறப்பாக நடைபெற நல்ல ஒரு அனுசரணையான போக்கு நல்லாவே இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வளர்ச்சி சாதாரணமாக இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை
மேம்படுத்த திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. இன்றைக்கி சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து போகிறது எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி பழைய குடும்ப பிரச்சனை காரணமாக அதை துணைக்கூட கலந்து பேசி பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது கருத்து வேறுபாடு ஏற்படாமல் பிரச்சனையை தீர்க்கிற மாதிரி பார்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு ஏற்ற இறக்கங்கள் இருக்குது, வரவும் இருக்குது, செலவும் இருக்குது. கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. பணத்தை சாதுரியமாக கையாளணும், இல்லைன்னா விரயமோ இழப்போ ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி பெரிய கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக மொத்தம் கடகராசிக்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. சூழ்நிலைக்கேற்ப நடந்துக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. இன்றைக்கி உங்களுக்கு எதிர்பாராத செலவுகள் தோன்ற மாதிரி இருக்குது. வீட்டுக்கு தேவையான புதிய பொருள் வாங்கும்போது கொஞ்சம் யோசித்து வாங்கிறது நல்லது. தேவையில்லாத அதிகமான பணத்தை கொடுத்துட்டு அவசரப்பட்டு வாங்கிட்டு அப்புறம் பின்னாடி கஷ்டப்பட வேண்டாம். பசங்க வழியில் சின்ன சின்ன மன சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சுபகாரிய முயற்சிகளில் அனுகூலமான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வராத பழைய கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி தொழில் சார்ந்த இல்லைன்னா உங்களோட விஷயங்களில் கொஞ்சம் எல்லா காரியங்கள்லேயும் யதார்த்தமான அணுகுமுறை மேற்கொள்வது நல்லது. உங்களோட செயல்களில் செய்யும் போது சின்ன சின்ன தடைகள் இருக்கும். ஆனால் அதனால் கொஞ்சம் உங்களோட காரியங்களை செய்யறதுக்கு முன்னாடி திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு ஈஸியாக செய்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி தேவை. ஆனாலும் திட்டமிட்டு கரெக்டாக உங்களோட வேலைகளை கவனமாக செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற மாறுபடும் மனநிலை காரணமாக துணைக்கிட்ட உங்களோட குழப்பத்தை காட்டுற மாதிரி இருக்குது. சகஜமான அணுகுமுறை தேவை. மனசை விட்டு பேசுங்க, ஜாலியாக டைம் பாஸ் பண்ணுங்கள். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. வரவு இருக்குது, ஆனால் தேவையில்லாத விஷயங்களுக்கு பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது. கட்டாயமாக அதுவும் செஞ்சே ஆகணும்னு மன வருத்தம் கூடிய சூழ்நிலை இருக்குது. பார்த்து ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்களில் கொஞ்சம் மறுத்து போகிற மாதிரியோ விரைப்புத்தன்மை ஏற்படுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. இரத்த ஓட்டத்தை பார்க்க வேண்டியது அவசியம். ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு கலவையான ஒரு நாள். நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. சூழ்நிலைக்கு ஏற்ப நடப்பவைக்கேற்ப உங்களை நீங்களே மாற்றிக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி. இன்றைக்கி பசங்க படிப்பில் ஆர்வத்தோடு ஈடுபடுறதுனால உங்களுக்கு அதுவே சந்தோஷத்தில் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது. வீட்டில் ஒற்றுமை நிறவக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். குடும்பத்தில் சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கும். இன்றைக்கி தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு மட்டும் செலவு செய்யுங்க. வேலை செய்கிறவங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வங்கி சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்களை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்டமான ஒரு நாளாக தான் இருக்கும். உங்களோட இலக்குகளை அடைஞ்சு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். முக்கிய முடிவுகளை நீங்கள் இன்றைக்கி எடுக்கலாம். இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சிறந்த பலனை காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. புதிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு தேடி வர மாதிரி இருக்கும். இன்றைக்கி நாள் உங்களுக்கு சிறப்பானதாக அமைகிற மாதிரி இருக்குது. சந்தோஷமாக இருங்க. கவலைப்பட வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது. உங்களோட வேலைக்கு அங்கீகாரம் நல்லாவே இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட உணர்வை நகைச்சுவையாக துணைக்கிட்ட காட்டுவீங்க. அது மூலயமா 2 பேருக்குள்ளேயும் அன்பு நல்லா வெளிப்படக்கூடியவும் அதே புரிதலும் அதிகமாகிறதுக்கு உதவியாக இருக்குது. நாள் முழுக்க இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்பு இருக்குது. சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறது உங்கள் கையில் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் சரளமாகவே இருக்குது. சிறப்பாக பணத்தை பராமரிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. உங்கள் கிட்ட இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு இன்றைக்கி நாளை உங்களோட விருப்பத்தை நிறைவேற்றிக்க உதவியாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது. ஆரோக்கியத்துக்கு இது சாதகமான ஒரு நாளாக இருக்குது. ஆக மொத்தம் கன்னிராசிக்கு ஒரு அதிர்ஷ்டம், ஆரோக்கியம், சாதகம் எல்லாமே கலந்த ஒரு நாளாக தான் இருக்குது. ஜாலியாக இந்த நாளை எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாதீங்க.
அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி. இன்றைக்கி நீங்கள் எந்த காரியத்தையும் உற்சாகத்தோடு செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. சுப காரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சிலருக்கு பார்த்திங்கன்னா வேலை விஷயமா வெளியூர் போகிற வாய்ப்புகள் அமையும். வியாபாரத்தில் கூட்டாளிகளோட ஒத்துழைச்சி போனீங்கன்னா நல்ல ஒரு எதிர்பார்த்த லாபத்தை அடையக்கூடிய நாளாக இருக்குது. பொன்பொருள் சேர்க்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்களோட விருப்பங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சுமூகமான பலன்கள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். முக்கிய முடிவுகளை இன்றைக்கி நீங்கள் எடுக்கலாம். பயணங்களுக்கான வாய்ப்பு இருக்குது. சந்தோஷமாக அந்த பயணங்களுக்கு பின்னாடி பலன் இருக்குது, அதையும் அனுபவிக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உற்சாகமான நாள். உங்கள்கிட்ட உழைப்புக்கான ஊக்கத்தொகை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வேலை சம்பந்தமாக வர வேண்டிய பண வரவுகள் வருது. அது உங்களுக்கு நல்ல ஒரு மனசுக்கு திருப்தியை தரும். வேலையில் இன்னும் ஈடுபாடு அதிகமாகும். ஒரு சிலருக்கு வேலை விஷயமாக பயணம் இருக்குது, நல்ல ஒரு பலனும் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தொணக்கூட கலகலப்பாக பேசி பழகி அனுசரணையான போக்கை கொண்டு போனீங்கன்னா நாள் முழுக்க ஜாலியாக இந்த நாளை உங்களுக்கானதாக என்ஜாய் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சாதகமான பலன்கள் தொணக்கூட இருக்குது. என்ஜாய் பண்ணுங்கள். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது. சேமிப்பும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு கவலையும் கிடையாது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. ஆற்றல் நிறைஞ்ச நாளாக தான் இன்றைக்கி இருக்குது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு ஒரு ஆற்றல் நிறைஞ்ச நாள். அதே மாதிரி பண வரவும் சேமிப்பும் உயரக்கூடிய நாளாக தான் இருக்குது. பல விஷயம் உங்களுக்கு இன்றைக்கி சாதகமாக இருக்குது. சரியாக நாளை இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைக்கி உங்களுக்கு சின்ன சின்ன தடை தாமதங்கள் தாண்டி தான் வரா மாதிரி இருக்குது. குடும்பத்தில் கொஞ்சம் மனசில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை ஏற்படுற மாதிரி இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு உறவினர்களை அனுசரித்து போகிறது நல்லது. தொழில் வளர்ச்சிக்காக மேற்கொள்கிற முயற்சிகளில் நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். தெய்வ வழிபாடு மனசுக்கு நிம்மதியை தர மாதிரி இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகிறது, இல்லைனா ஸ்லோகம் சொல்கிறது, அதன் மூலிமா மனசுக்கு ஒரு ஆறுதலும் திருப்தியும் பெற முடியும். இன்றைக்கி உங்களோட செயல்கள் எல்லாமே திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா அது சிறப்பாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகளை முறையாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும். அப்போது நல்ல பலனை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். மேலதிகாரிகளோ கூட வேலை செய்கிறவங்களையோ அனுசரித்து போகிறது இன்றைக்கி நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2 பேரும் மனசு விட்டு பேசுகிறது மனசுக்கு கொஞ்சம் ஆறுதல் அளிக்கிற மாதிரி இருக்கும். 2 பேருக்குள்ளேயும் மோதல் எதுவும் ஏற்படாமல் பார்த்து கவனமாக அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப என்ன பேசணுமோ அதை பேசுகிறது நல்லது. பழைய விஷயத்தை எதையும் கிளறாமல் பார்த்துக்கிறது நல்லது. பணத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட பணத்தை திட்டமிட்டு பராமரிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. செலவுகள் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் பார்த்து கவனமாக கையாளுறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக காய்ச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. முடிஞ்சால் அதிக அளவில் ஓய்வு எடுக்கிறது நல்லது. ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு கலவையான ஒரு நாள். நல்லதும் இருக்குது, சின்ன சின்ன தடைகள் தாமதங்களும் இருக்கும். பார்த்து தான் நாளை கொண்டு போகணுமே தவிர எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்பட வேண்டாம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி. இன்றைக்கி கொஞ்சம் மனசில் குழப்பமும் கவலையுமோ இருக்கிற மாதிரி இருக்குது. வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகள்கிட்ட நிதானமாக நடந்துக்கிறது அவசியம். அப்படி இல்லைன்னா தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. இன்றைக்கி பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இன்றைக்கி உங்களோட விருப்பங்கள் நிறைவேறதுக்கு ஏற்ற நாள் கிடையாது. அதே மாதிரி முக்கியமான முடிவுகளை எதுவும் எடுக்கக்கூடாது. அதை தள்ளி போடுறது நல்லது. இன்றைக்கி வேண்டாம், ஒரு 2-3 நாள் கழித்து செய்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவ் எண்ணங்களை பராமரிக்கிறது மூலிமா நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி நாளை கொண்டு போக முடியும். நெகட்டிவாக யோசிச்சிங்கன்னா மனசு கவலையிலேயே வருந்துகிற மாதிரி இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கடினமாக எவ்வளோ தான் உழைச்சாலும் அதுக்குண்டான பாராட்டு கிடைக்காது. அது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும்.
கொஞ்சம் வேலைகளை கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. திட்டமிட்டு தவறுகள் எதுவும் நடக்காமல் பார்த்து செய்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பொறுத்தளவுக்கு உங்களோட மனநிலையை வச்சுட்டா இன்றைக்கி நாள் இருக்குது. துணைக்கிட்ட மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியது அவசியம். அதை விட்டுட்டு அவங்களோட மன அழுத்தத்தையும் உளைச்சலையும் வீட்டில் காமிச்சிங்கன்னா அது சின்ன சின்ன பிரச்சனையை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவாக தான் இருக்குது. செலவுகளை கண்காணித்தாலும் கையில் வரவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பார்த்து. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி இல்லைனா இருமல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்கிறது நல்லது. ஆக மொத்தம் தனுசு ராசி இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக தான் இருக்குது. செய்கிற செயல்கள், உறவுகள் எங்கேயும் பதட்டப்படாமல் நாளை கொண்டு போகிறது, பொறுமையாக கொண்டு போகிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. இன்றைக்கி உங்களோட பேச்சு திறமையால் நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுற மாதிரி இருக்கும். கூட பிறந்தவங்க உதவியாக இருப்பாங்க. பூர்வீக சொத்துக்களில் நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும். இன்றைக்கி உங்களோட விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற முக்கிய முடிவுகள் நல்ல ஒரு பலனளிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இன்றைக்கி நாள் உங்களுக்கு ஒரு பிரகாசமான ஒரு நாளாக இருக்குது. வேலையிலையும் சரி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலையில் நல்ல ஒரு திருப்தி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. மேலதிகாரிகள் மற்றும் கூட வேலை செய்கிறவங்க ஆதரவு நல்லாவே இருக்குது. சந்தோஷமாக இன்றைக்கி உங்களோட வேலைகளை திட்டமிட்டு விரும்பி செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு புரிதலும் அனுநியமும் 2 பேருக்குள்ளேயும் இருக்கும். நல்ல சிறந்த தகவல் பரிமாற்றம் காரணமாக 2 பேருக்குள்ளேயும் பேசிக்கிறது அன்பு அதிகரிக்கிறதுக்கு உதவியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதிக நேரம் அவங்கக்கிட்ட உட்காந்து துணைக்கூட பேசி மகிழ்ச்சியாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது உங்கள் கையில் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற பணமே உங்களுக்கு இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பயனுள்ள திட்டங்களில் முதலீடு செய்கிறதுக்கு மூலிமா பண வளர்ச்சி ஏற்படுற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி மனசு சந்தோஷமாக இருக்கிறதுனால ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு பெரிய அளவிலான ஆரோக்கிய குறைபாடு எதுவும் கிடையாது. ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஆக மொத்தம் மகர ராசிக்கு ஏற்றமான அதிர்ஷ்டமான ஒரு நாளாக தான் இருக்குது. இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாமல் பார்த்துக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. உங்களுக்கு பண வரவு தாராளமாக இருக்கிற மாதிரி இருக்குது. வீட்டு தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நீங்கள் நினச்சி ரொம்ப நாள் இன்னும் தாமதமாகும் அப்படின்னு நினச்ச காரியங்கள் கூட இன்றைக்கி ஈஸியாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு சரியாக பயன்படுத்திக்கோங்க. தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை விஷயமாக வெளியூர் பயணம் போகிற வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு அமையும். இன்றைக்கி உங்களோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நீங்கள் உங்களோட செயல்கள்லையோ காரியங்கள்லையோ நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களோட பொறுப்புகளை திறமையாக செய்கிறதே இன்றைக்கி குறிக்கோளாக இருக்கும். திறம்பட உங்களோட வேலைகளை செஞ்சு சாதகமான நாளாக கொண்டு போகிறதுக்கு உங்கள் கையில் ஆற்றல் நிறைஞ்சிருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட ஆற்றலையும் திறமையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு நல்லா இருக்குது. உங்களோட திறமைக்கு உண்டான பாராட்டும் பேரும் இன்றைக்கி நல்லாவே இருக்குது. சந்தோஷமாக ஜாலியாக விரும்பி வேலைகளை செய்யுங்க. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு தகவல் பரிமாற்றம் இருக்குது. உட்காந்து பொறுமையாக பல விஷயங்களை பேசி உங்களோட மனசில் பட்டதெல்லாம் அவங்கள புரிய வச்சுக்கிட்டு 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஈவினிங்கில் வாக்கிங் போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நிதி நிலைமை சௌகரியமாகவே இருக்குது. சேமிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. திறமையாக பணத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறந்த ஆரோக்கியம் இருக்குது. உங்கள்கிட்ட இருக்கிற ஆற்றல் ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கும். ஆக மொத்தம் கும்பராசிக்கு ஒரு வளர்ச்சியான ஒரு நாள், முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. சாதகமாக இந்த நாளை கொண்டு போகிறதுக்கு திட்டமிட்டு பிளான் பண்ணிக்கோங்க.
அடுத்த ராசி கடைசி ராசியான மீனராசி. இன்றைக்கி உங்களோட வரவுகளை விட செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களை நீங்களே உறுதியாக வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். கவனமாக செயல்பட வேண்டியது இன்றைக்கி அவசியமாக இருக்குது. இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்துக்கும் குழப்பிக்காதீங்க. தைரியமாகவும் துணிஞ்சும் இன்றைக்கி நீங்கள் சில விஷயங்களை செய்ய வேண்டியது இருக்குது. இன்றைக்கி பசங்களோட படிப்பு மந்த நிலையில் இருக்கிற மாதிரி இருக்குது. வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். அது டென்ஷனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி தொழிலில் வேலையாட்களை அனுசரித்து போனீங்கன்னா வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு அதிர்ஷ்டம் என்னென்னா எதிர்பாராத உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு வேலை பளு அதிகமாக தான் இருக்குது. மேலதிகாரிகளும் கீழே வேலை செய்கிறவங்க கூடயும் சின்ன சின்ன விரும்பத்தகாத தருணங்களை சந்திக்க வேண்டி இருக்கிற மாதிரி இருக்குது. சூழ்நிலைக்கு ஏற்ப நடந்துக்கிறது நல்லது. ஒன்று அங்கேருந்து அமைதியாக பிரச்சனை தீர்க்கணும், இல்லை ஒதுங்கி வந்துடணும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சில அசௌகரியமான உணர்வுகளை எதிர்கொள்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அவங்கக்கிட்ட அனுசரித்து போகிறது நல்லது. அவங்க செய்கிற காரியங்களில் சலிப்பு தட்டினாலும் அதை வெளிக்காட்டிக்காமல் கொண்டு போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. குடும்ப பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகமாக இருக்குது. அதை கண்டிப்பாக செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த எதிர்பாராத உதவி இந்த நேரத்தில் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத கவலை மட்டும்தான் பிரச்சனை. பதட்டம் இருக்கிறனால தலைவலி ஏற்படுற மாதிரி இருக்குது. ஓய்வு எடுக்கிறது நல்லது. ஆக மொத்தம் மீனராசிக்கு ஒரு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. பார்த்து சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். எல்லா விஷயத்துலையும் பொறுமை. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்க. இன்றைக்கி ஒருத்தர் நான் சொல்கிறது செட் ஆகலைன்னாரு. அதே கமெண்ட்டில் இன்னொருத்தர் நான் சொல்கிறது எல்லாமே செட் ஆகுதுன்றாங்க. இது பொது பலன். தனிப்பட்ட மனுஷனுக்கு எல்லாருக்குமே பொருந்தும்னு சொல்ல முடியாது. நாள் இப்படி இருக்குது, அந்த நாளை எப்படி கொண்டு போகிறதுன்னு தான் எங்களோட பலன் வழியில் நாங்கள் சொல்கிறோம். பார்த்து நடந்துக்கிறது நல்லது. நன்றி, வணக்கம்.